விசுவாசத்துல சோர்ந்து போகாதே. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀನು ಸೋತು உன் ಹೋಗಬೇಡ. இருதயம் கடினப்படும். ನಿನ್ನ ಹೃದಯವು ಕಠಿಣವಾಗುತ್ತದೆ. இருதயம் கடினப்பட்டதுன்னா ನಿನ್ನ ಹೃದಯವು ಕಠಿಣವಾದರೆ ஆண்டவருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும். ನೀನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತದೆ. ஆண்டவருக்கு விரோதமாக உன்னுடைய இருதயம் யுத்தம் பண்ணுதுன்னா ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿನ್ನ ಹೃದಯವು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. அவருடைய அழைப்புல பங்கில்லாதவர்களாய் மாறி போவோம். ಅವರ ಕರೆಯಲ್ಲಿ ನೀನು ಪಾಲುಗಾರರಾಗದೆ ನೀನು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ? விசுவாசத்தில் ஆடி போயிருக்கிறீர்களா? ನೀನು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀನು ಕದಲಿ ಹೋಗಿದ್ದೀಯಾ? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೀರಾ, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. ದೇವರೇ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲು. உங்க வாழ்க்கை ஒரு பசில் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ನಿನ್ನ ಜೀವಿತವು ಒಂದು ಪಜಲ್ ರೀತಿಯಾಗಿ ನಿನಗೆ எல்லாம் துண்டு துண்டா இருந்துட்டு இருக்கு. நீ எதையோ அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ற, நடக்காது. ತುಂಡು ತುಂಡಾಗಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ಅದಿಗಿಸುವುದಕ್ಕೆ ನೀನು ನೋಡಬೇಡ, அது நடக்காது. ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அப்பா கையில கொடு. ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ತಂದೆಯ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು, எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஆண்டவர் கையில கொடு. ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ತಂದೆಯ ಕೈಯಲ್ಲಿ ನೀನು ಕೊಟ್ಟು ಬಿಡು. அவர் மாற்றுவார். ಆತನು ಬದಲಿಸುತ್ತಾನೆ. அவர் திரும்ப கட்டுவார். ಆತನು ಮತ್ತೊಮ್ಮೆ ಅದನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. அவர் வழி நடத்துவார். ಆತನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ஆனால் விசுவாசத்துல சோர்ந்து போகாதே. ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀನು ಸೋತು ಹೋಗಬೇಕು.